அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 17 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 2, 2025. இன்று அஷ்டமி. அதேபோல் கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:51 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று காலை 7:47 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அஸ்வினி. ராசி பார்த்திங்கன்னா மேசம். சந்திராஷ்ட பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் இன்று மிக விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக செய்யணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதேபோல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக பிரேக் பிடிக்கதா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும். அதே போல் இந்த தொலைதூர அலுவலகம் செல்றவங்க, எங்கன்னா தொலைதூர ஊருக்கு செல்கிறவங்க, இவங்களாம் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். சந்திராசனம் வேலையே தடங்கள், அலைச்சல், விபத்து, நெருங்கிய நண்பர்கிட்ட பகை, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பிரிவினை, இதெல்லாம் ஏற்படுத்துவது இந்த சந்திராசனம் தான். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணக்காரர்கள் இன்று கவனமாக இருந்து சூதனமாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிம்மதியின்மை ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:45 1:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை புதுமண தம்பதிகள் பயன்படுத்துவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த டைமை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெறலாம். அதே போல் அந்த வீட்டம்மா தலைக்கு குடிச்சிலேருந்து 15ஆம் நாள், 17ஆம் நாள், 18ஆம் நாள், இந்த நாள்லலாம் கணவன் மணி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் என்று விஞ்ஞானமும் சொல்கிறது, சாஸ்திரமும் சொல்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் இணையக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் முயற்சித்து பலன் பெறுக. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் இந்த குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவர்கள், குழந்தை நிற்கும் வரையில் இல்லை பிறக்கும் வரையில் ஆண் மகனாக இருந்தால் இந்த போதைக்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த போதையெல்லாம் நிறுத்தினா மட்டுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். பெண்களாக இருந்தால் உணவு கட்டுப்பாடு தேவை, கருத்தில் கொள்ளுங்கள். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஒழுங்காக கடைபிடித்தால் மட்டுமே குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். ஏன்னா ஏற்கனவே கிரக நிலையங்கள் சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இப்போ நீங்கள் உடல் மூலமாகவும், அதாவது உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உடலையே நீங்கள் வீணாக்கினீங்கன்னா கடைசி மட்டும் குழந்தை பாக்கியம் பெறாமே போயிடும். மனிதனாக பிறந்தால் குழந்தை செல்வத்தை பெற்று எடுக்கணும். அதுதான் இந்த நம்ம மண்ணில் பிறந்ததுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழு பலனையும் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது.
ஏன்னா குளிகையை பொறுத்த மட்டும் தீவினையே ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பிரச்சனைகளே நிறைந்திருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யாமல் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சூளம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் நீங்கள் வந்து இன்று விளக்கேற்றணும். அப்போ தான் நீங்கள் வேண்டுவது நிறைவேறும். இது ஆடி மாதம் என்பதால் உலகம் முழுவதும் இறை ஆற்றல் நிறைந்திருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல. வேப்ப மரத்துக்கெல்லாம் இரட்டிப்பு பலம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும், என்ன ஒரு கோரிக்கைகள் வைத்தாலும் அடுத்த வருஷத்துக்குள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நாளைக்கு வந்து ஆடிப்பெருக்கு. நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பெருகும் என்பது ஐதீகம். இது அரசாங்க வேலை செய்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இப்போ பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லலாம் அதிகமாக பத்திரப்பதிவு பண்ணுவாங்க இந்த ஆடிப்பெருக்கிலலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு உதாரணம். அதே போல் தான். ஏன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பெருகும் என்பது ஆதி காலத்திலிருந்து வரக்கூடிய ஐதீகம். அதனால் நாளைய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பற்றாக்குறையாக இருக்கிறதோ அதை சிறிதளவு வாங்கி வைத்தீங்கனால் போதும், அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீக விதி, கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அந்த மாற்றங்கள் நிகழும். முயற்சித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அது பொருந்ததுன்னு நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய உதவி, பரிவு, கருணை, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் ஏற்பட்டால்தான் அடுத்தவங்களோட உதவி, கருணை, அனுதாபம், பரிவு இதெல்லாம் ஏற்படும். அதனால் விழிப்புணர்விலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நட்பு வட்டார விரிவடைவு நாள், அற்புதமான நாள். பாலிய நண்பர்கள் பார்ப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக இன்றைய பொழுதை கழிப்பீர்கள், அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பகைகள், பிரச்சனைகள், உடல் வியாதிகள், பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஆர்வமாக செய்து வெற்றி பெறுவீங்க, அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு வெற்றியும், ஒரு கீர்த்தியும், ஒரு ஜெயத்தையும், உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இன்று மிக மிக அற்புதம். எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று காத்து கொண்டே இருக்கும். நீங்கள் துணிந்து இந்த நாளில் வெற்றி பெறலாம், கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு புகழோ, ஒரு கீர்த்தியோ, உள்ள மகிழ்ச்சியும் இன்று கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், பகைகள், பெண் விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் இருந்தால்
ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்திவிட்டு அது வெளியே தெரிஞ்சிருமான்னு பயந்துக்கினே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான பகைகள், பண விரயங்கள், பிரச்சனைகள், உடல்வாதிகள் இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், யோகமான நாள், மகிழ்ச்சியமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாகும். மகர ராசிக்காரர்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை ஜெயித்தாலும் அதில் வெற்றியை கிட்டும். அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். மிச்சப்படி பண வரியும் பொருள் வரியும் எதுவும் ஆகாது. போட்டி பொறாமைகளிலிருந்து உங்களை நீங்கள் தான் காத்துக்கொள்ளணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், மன உளைச்சல், உடல் வியாதி, பொருள் வரியும் பண வரியும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திராசனம் இருப்பதால் மேச ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருங்க. இப்போ அதாவது வண்டியில் செல்லக்குள்ள எக்காரத்தை கொண்டும் மொபைல் ஃபோனில் பயன்படுத்தி கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா உங்களை நம்பி தாய் தந்தையர், மனைவி, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. அதனால் மிகவும் விழிப்புணர்வோடு உங்களை தற்காத்து கொண்டு இறையருளால் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.